அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் சன்னாவும். அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம மன நிறைவோடு சமைச்சு கொடுத்தா அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. அவங்க இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருக்குது ஓகே அப்படின்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ சன்னா செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டே சுண்டலை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு பட்டை, கிராம்பு, உப்பு கொஞ்சம் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, 4 தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கணும். வணக்கி ஆற விட்டுட்டு அதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அது கூட உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்திரி ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சன்னா மசாலா உங்களுக்கு சுவையாக இருக்கும். ரொம்ப மிக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சன்னா மசாலா கொதித்து இறக்குறப்ப கொஞ்சம் கஸ்தூரி மெட்டியை நெய்யில் பொரித்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.